இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேராக்கில் கொத்தடிமையாக வைக்கப்பட்ட 26 வங்காளதேசிகள் மீட்பு. கொத்தடிமை முறையில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட 26 வங்காளதேசிகளை பேராக் போலீஸ் மீட்டிருக்கின்றது. பாகாண்டத்தோ புதாக் மெலிங்கா கம்போங் ஸ்ரீ பிரகாசாவில் உள்ள கட்டிடம் ஒன்றில் செவ்வாய்க்கிழமை மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது அவர்கள் மீட்கப்பட்டனர். 22 முதல் 51 வயது வரையிலான அவ்வாடவர்கள் சம்பளம் எதுவும் கொடுக்கப்படாமல் கட்டாய உழைப்பு முறையில் கொடுமைப்படுத்தப்பட்டு வந்ததாக பேராக் போலீஸ் தலைவர் டத்து அசிசி மாட் ஆரிஸ் தெரிவித்தார். 8 நாட்களுக்கு முன் தான் மலேசியா வந்தவர்கள் அருகில் உள்ள தோட்டங்களுக்கு வேலைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இவ்வேளையில் கொத்தடிமை முறையில் அவர்களை வேலைக்கு வைத்ததன் பேரில் ஒரு வெளிநாட்டவர் உட்பட 3 ஆடவர்களையும் போலீஸ் கைது செய்துள்ளது. மனித கடத்தல் கும்பலை சேர்ந்த அம்மூவரும் வங்காளதேசிகளின் பாதுகாவலர்களாக செயல்பட்டு வந்துள்ளனர். நாயின் பின்னக்கால்கள் வெட்டப்பட்டு கொடூர கொலை. ஆடவனை அடையாளம் காண பொதுமக்களின் உதவி தேவை. ஒரு நாயின் பின்னங்கால்கள் வெட்டப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவம் பண்டான் இண்டா மெர்பாத்தி அபார்ட்மெண்ட் அருகே நிகழ்ந்துள்ளது. அந்த சம்பவம் குறித்து பிகாஸ் ஆஃப் யூ 2020 விலங்குகள் மீட்பு குழு தனது இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டதோடு இது குறித்த போலீஸ் புகார் செய்யப்பட்டு விட்டதாகவும் குறிப்பிட்டிருந்தனர். இந்த கொடூர சம்பவத்தை புரிந்த சீன ஆடவன் நாயின் பின்னங்கால்களை தன்னிடம் இருந்த கைப்பையில் கொண்டு சென்ற செயல் அவன் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவனாய் இருக்கக்கூடும் என்று சந்தேகம் செய்யப்படுகிறது. இன்று 5 அறிவு ஜீவனுக்கு ஏற்பட்ட இந்த நிலை நாளை மனிதனுக்கும் ஏற்படலாம். எனவே இந்த சம்பவம் குறித்து தகவல் தெரிந்தவர்கள் போலீசில் விரைந்து புகார் செய்யப்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கைபேசியில் ஆபாச வீடியோக்கள் 19 வயது ஆடவனுக்கு 1000 ரிங்கிட் அபராதம். ஜொகூர் பத்துபஹாட்டில் கைபேசியில் ஆபாச வீடியோக்கள் வைத்திருந்த 19 வயது ஆடவனுக்கு 1000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி செங்கராங்கில் உள்ள வீட்டில் அக்குற்றத்தை புரிந்ததாக பத்துபஹாட் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் முகமது அஃபிக் ஹக்கீம் முயால்டி தெரிவித்தார். கைபேசியில் ஆபாச வீடியோக்களை வைத்திருந்ததாக தகவல் கிடைத்ததை அடுத்து போலீஸ் வீட்டில் சோதனை மேற்கொண்ட போது அவன் சிக்கினான். இதையடுத்து அதிகபட்சம் 3 ஆண்டுகள் சிறை மற்றும் அபராதம் விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டத்தின் 292வது பிரிவின் கீழ் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது. குற்றத்தை ஒப்புக்கொண்டு குறைந்தபட்ச தண்டனையை வழங்குமாறு நீதிமன்றத்திடம் அவன் முறையிட்ட நிலையில் நீதிபதி 1000 ரிங்கிட் அபராதத்தை செலுத்துமாறு உத்தரவிட்டார். பூனைக்கு மரணம் விளைவித்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட ஆடவருக்கு 8 மாத சிறை. பூனைக்கு மரணம் விளைவித்த பலகார விற்பனையாளர் ஒருவருக்கு பினாங்கு மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நேற்று 8 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. கடந்த மே மாதம் 31ஆம் தேதி பூனையை கொன்றதாக 47 வயதுடைய ஃபைசுல் அஸ்லான் ரிட்ஸ்வான் ஒப்புக்கொண்டதை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் நத்ரின் நைம் முகமது சைடி இந்த தண்டனையை விதித்தார். இதற்கு முன் கடந்த ஜூன் 5ஆம் தேதி ஃபைசுலுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்பட்ட போது அவர் குற்றச்சாட்டை மறுத்திருந்தார். ஃபைசல் மீதான குற்றச்சாட்டு நேற்று மறு வாசிப்புக்கு செவிமடுக்கப்பட்ட போது பூனையை சாக்குப்பையில் போட்டு அதனை கால்வாயில் வீசி மரணம் விளைவித்த குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். மே மாதம் 31ஆம் தேதி காலை 8:30 மணி அளவில் ஜலதோங் கோதாக்கியாமியில் ஃபைசூல் இந்த குற்றத்தை புரிந்ததாக கூறப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்டவரின் மனிதாபிமானமற்ற நடவடிக்கை மற்றவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்க வேண்டும் என்பதால் கடுமையான தண்டனை விதிக்கும்படி அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் எம் தர்ஷினி நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். கைது செய்யப்பட்ட தேதியில் இருந்து 8 மாத சிறை தண்டனையை அனுபவிக்கும்படி ஃபைசலுக்கு மேஜிஸ்ட்ரேட் நடத்துனர் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு முன் ஆற்றிலிருந்து மீட்கப்பட்ட சாக்குப்பையில் இருந்து பூனையின் உடல் கண்டெடுக்கப்படும் 65 வினாடிகளை கொண்ட காணொலி வைரலானது. ஜூலை 21இல் சைவ ஜெயாவில் போலீஸ் சம்மன்களுக்கு 50 விழுக்காடு கழிவு. வரும் ஜூலை 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று சைவ ஜெயாவில் நடைபெறவிருக்கும் தேசிய தின மாத கொண்டாட்ட அறிமுகம் மற்றும் 2024 ஜாலூ கெமிலாங் கொடியை பறக்கவிடும் இயக்கத்தை முன்னிட்டு போலீஸ் சம்மன்களுக்கு 50 விழுக்காடு கழிவு வழங்கப்படுகிறது. நிகழ்விடமான சைபர் ஈவென்ட் ஹால் சைபர் ஜெயாவில் காலை 9 மணி முதல் மாலை 4:30 மணி வரை மட்டுமே அக்கழிவு சலுகை வழங்கப்படும் என தகவல் இலாகா தனது ஃபேஸ்புக் அகப்பக்கத்தில் தெரிவித்துள்ளது. இந்த ஒரு நாள் கழிவு சலுகை நிபந்தனைகளுக்கும் விதிமுறைகளுக்கும் உட்பட்டது.
அன்றைய நாளில் அங்கு கோழி, மீன், முட்டை, சமையல் எண்ணெய் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை மலிவான விலையில் விற்கும் மடானி விவசாய விற்பனை, மடானி ரகமா கருணை விற்பனையும் நடைபெற உள்ளது. எனவே பொதுமக்கள் திரளாக வந்து பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மக்கள் விழா வடிவில் நடைபெறவிருக்கும் தேசிய தின மாதம் அறிமுகம் மற்றும் ஜாலூர் கெமிலாங்கை பறக்கவிடும் இயக்கத்தை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதிகாரப்பூர்வமாக திறந்து வைக்க உள்ளார். போலீசாரை நோக்கி ஆபாச செய்கை, தொழிற்சாலை ஊழியருக்கு 5450 ரிங்கிட் அபராதம். போலீஸ்காரர்களை நோக்கி ஆபாச செய்கையை காட்டிய ஆடவருக்கு மலாக்கா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் 5450 ரிங்கிட் அபராதம் விதித்துள்ளது. தம் மீது சுமத்தப்பட்ட 3 குற்றச்சாட்டுகளையும் தொழிற்சாலை ஊழியரான ஜே டேனியல் எனும் 31 வயது அவ்வாடவர் ஒப்புக்கொண்டார். ஜூன் 17ஆம் தேதி நிகழ்ந்த சம்பவத்தில் பண்டா ஹிலேர் போலீஸ் நிலையத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ்காரரிடம் தகாத வார்த்தைகளை பிரயோகித்து 2 போலீஸ்காரர்களை நோக்கி ஆபாச செய்கையை காட்டியது, போலீஸ்காரர்களை கடமையாற்ற விடாமல் தடுத்தது ஆகியவையே அம்மூன்று குற்றச்சாட்டுகளாகும். அவரின் குற்றங்களுக்கு சிறை தண்டனை விதிக்க சட்டத்தில் இடம் உண்டு. இருந்தாலும் தொழிற்சாலை ஊழியராக மட்டுமே வேலை செய்வதாலும் தாயை பராமரிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாலும் டேனியலுக்கு அபராதம் மட்டுமே விதிக்குமாறு அவரின் வழக்கறிஞர் நீதிமன்றத்திடம் முறையிட்டார். இதையடுத்து நீதிமன்றம் அவருக்கு அந்த 5450 ரிங்கிட் அபராதத்தை விதித்தது. அபராதத்தை செலுத்தியதால் சிறை தண்டனையில் இருந்து அவர் தப்பியுள்ளார். பெர்ஹெண்டியான் தீவில் பெண்ணிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட மொராக்கோ ஆடவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டார். தெலங்கானா பெசூர் பெர்ஹெண்டியான் தீவில் உள்ள ஸ்பா உடம்புப்பிடி நிலையத்தில் பெண் பணியாளர் ஒருவரிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட மொராக்கோ சுற்றுப்பயணிக்கு எதிராக கோல தெலங்கானா மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. 23 வயதான நுரோ யாசின் எனும் அந்த ஆடவன் தமக்கு எதிரான அந்த குற்றத்தை ஒப்புக்கொண்டான். 19 வயது நூருல் நபிலா நட்டாஷா என்ற பெண்ணிடம் வன்முறையை பயன்படுத்தி ஆபாசமாக நடந்து கொண்டதாக அவனுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 10 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் அபராதம் அல்லது பிறம்படிகள் விதிக்கப்படலாம். எனினும் அவ்வாடவனை 8000 ரிங்கிட் உத்தரவாத தொகையிலும் 2 நபர் உத்தரவாதத்தின் பேரிலும் விடுவிக்க நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியது. அதோடு அவ்வாடவன் தனது பயண கடப்புதழை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இவ்வழக்கு விசாரணை ஆகஸ்ட் 6ஆம் தேதி செவி மடுக்கப்படும். மோட்டார் சைக்கிள் ஓட்டிக் கொண்டே போலி கைத்துப்பாக்கியை காட்டி வைரலான ஆடவன் கைது. சாலையில் மோட்டார் சைக்கிள் ஓட்டிக் கொண்டே போலி கைத்துப்பாக்கியை ஒத்திருக்கும் பொருளை காட்டியதன் பேரில் குவால தெலங்கானாவில் ஓர் ஆடவன் கைதாகியுள்ளார். உணவக பணியாளரான 26 வயது அந்நபர் பிற்பகல் 1:30 மணி அளவில் ஜாலான் சுல்தான் மஹ்மூட்டில் உள்ள கடை ஒன்றில் வைத்து கைது செய்யப்பட்டார். முன்னதாக பேஸ்புக்கில் வைரலான வீடியோ தொடர்பில் பொதுமக்கள் கொடுத்த புகார் அடிப்படையில் மாவட்ட போலீஸ் தேடுதல் வேட்டையை தொடங்கியதாக குவால தெலங்கானா போலீஸ் தலைவர் துணை ஆணையர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். கைதான நபரிடம் இருந்து கருப்பு நிற போலி கைத்துப்பாக்கியும் ஹோண்டா C70 மோட்டார் சைக்கிளும் பறிமுதல் செய்யப்பட்டன. அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் குப்பை தொட்டியில் இருந்து அந்த போலி கைத்துப்பாக்கியை கண்டெடுத்ததாக அவ்வாடவர் ஒப்புக்கொண்டுள்ளார். சபாவை சேர்ந்த அந்நபர் சம்பவத்தின் போது போதைப்பொருள் உட்கொண்டிருந்ததும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. குடும்ப வன்முறை தொடர்பில் ஏற்கனவே குற்றப்பதிவை கொண்டுள்ள அவ்வாடவர் 1960 சுடும் ஆயுதங்கள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுகிறார். கோலாலம்பூரில் கொள்கலன் மீது சோதனை, போலி வர்த்தக முத்திரை கொண்டு துணிமணிகள் பறிமுதல். கொள்கலன் லாரியில் கொண்டு வரப்பட்ட போலி வர்த்தக முத்திரையை கொண்ட ஆயிரக்கணக்கான துணிமணிகளுக்கு உள்நாட்டு வாணிபம் மற்றும் வாழ்க்கை செலவின அமைச்சு KPDN சீல் வைத்துள்ளது. கோலாலம்பூர், ஜாலான், கெனாங்கா, லோரோங் மெர்பாவில் 20 வங்காளதேசிகள் கொள்கலன் ஒன்றிலிருந்து பொருட்களை இறக்கி கொண்டிருந்த போது அச்சோதனை மேற்கொள்ளப்பட்டது. 740 பொட்டலங்கள் பரிசோதிக்கப்பட்டதில் 9100 ஜீன்ஸ் கால் சட்டைகள் அடங்கிய 210 பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அவற்றின் மொத்த மதிப்பு 4,06,000 ரிங்கிட் என கோலாலம்பூர் KPDN தலைமை அமலாக்க அதிகாரி நூருல் ஷரீனா முகமது அன்வார் தெரிவித்தார். போலி முத்திரை ஒட்டப்பட்ட துணி பொட்டலங்கள் சுங்கத்துறை அதிகாரிகள் கண்ணில் படாதிருக்க ஏதுவாக கொள்கலனின் முன்புறத்தில் அவை சாமர்த்தியமாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. கிளான் துறைமுகம் வாயிலாக வங்காளதேசத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அந்த துணிமணிகள் ஜாலான், கெனாங்கா பகுதியில் உள்ள வியாபாரிகளிடம் இருந்து விநியோகிக்கப்பட்டது விசாரணையில் கண்டறியப்பட்டது.
இதையடுத்து அந்த கொள்கலன் லாரியின் ஓட்டுநரான 40 வயது உள்ளூர் ஆடவர் விசாரணைக்காக கைதாகியுள்ளார். கிளான் பள்ளத்தாக்கில் 9 மில்லியன் ரிங்கிட் கொக்கைன் பறிமுதல். கிளான் பள்ளத்தாக்கில் 9 மில்லியன் ரிங்கிட் மதிப்புள்ள 44.93 கிலோ கொக்கைன் போதைப் பொருளை புகித் அமான் போதைப்பொருள் குற்றவியல் விசாரணைத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததோடு கொக்கைன் தயாரிப்பு ஆய்வுக்கூடம் ஒன்று செயல்பட்டு வந்துள்ளதையும் அம்பலப்படுத்தினர். இம்மாதம் 16ஆம் தேதி கோலாலம்பூரில் செராஸ் மற்றும் ஸ்லாங்கூரில் மேற்கொள்ளப்பட்ட 2 நடவடிக்கையில் பெரிய அளவில் கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு சீனாவை சேர்ந்த 41 வயது ஆடவரும் ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டதாக நேற்று கோலாலம்பூரில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் புகிட் அமான் போதைப்பொருள் துணைத்தொழிப்பு பிரிவின் இயக்குநர் டத்தோ காக்குச்சின் தெரிவித்தார். இதனிடையே மற்றொரு சோதனை நடவடிக்கையில் செராஸ் வட்டாரத்தில் போதைப்பொருள் விநியோகித்து வந்ததாக நம்பப்படும் உள்நாட்டை சேர்ந்த 38 வயதுடைய ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். இந்த நடவடிக்கையின் போது கொக்கைன் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் 52.5 லிட்டர் ரசாயன திரவமும் கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடு அடுக்குமாடி வீட்டை போதைப் பொருளை தயாரிக்கும் இடமாகவும் செயல்பட்டதையும் தாங்கள் கண்டுபிடித்ததாக காகாக்சின் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட மூவரும் அபாயகர போதைப் பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் அவர் கூறினார்.